ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பூசணிக்காய் கொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காவை தோலை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பில் தான் கூட்டு செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர், அதனால் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவு கூட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பருப்பு மட்டும் அளந்து எடுத்துக்கோங்க. குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். குக்கரில் பருப்பை ஆட் பண்ணிட்டீங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பூசணிக்காவையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் இந்த கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு ஹெல்த்தியான பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ நான் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு 3 விசில் வந்ததும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டு நல்லா நமக்கு வெந்துருச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கூட்டை தாளித்து விட்டுட்டா நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கூட்டு தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் வாங்க. கருவேப்பிலை, 1 மிளகாய், சீரகம் எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. அதில் கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. தாளிப்பை நம்ம கூட்டில் ஆட் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நான் ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட எம்மியான பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பூசணிக்காயில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஹெல்த்தியான பூசணிக்காய் கூட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் மேலே போட வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தோழி திவ்யா.